ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிளஸ்ட் இண்டியன்ஸ். என் பேர் ஷாம். இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்சியோட சிலபஸோட சின்ன இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் 3 கட்டமாக நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். டயர் 1, டயர் 2, டயர் 3. ஸோ நம்மளும் 3 வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபேக்ட் 4 வீடியோஸு, இது ஒரு வீடியோ, இது இல்லாமல் 3 வீடியோ. ஸோ இதில் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். இதில் மொத்தம் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த டயர் 1ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் மெயின். இந்த டயர் 1 தான். ஏன்னா டயர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் தான் இருக்குது. அதுக்கப்புறம் டயர் 3ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டல் அசிஸ்டண்ட்னால் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னால் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்கிறதால அது கொஞ்சம் ஈஸி தான். இது மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது நான் அப்ளை பண்ணல, எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். ஸோ நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து போல் போயிட்டுருக்கு. அதில் இன்ஃபேக்ட் வந்தால் தான் இந்த வீடியோ நான் போடுவேன். அடுத்து சிலபஸ்ஸு எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் போடுவேன். எனக்கு எஸ்எஸ்சி பார்க்குறவங்க நம்ம சேனலில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, எஸ்எஸ்சியை பற்றி பார்க்குறவங்க. ஸோ அதனால் நம்ம சிலபஸ் வீடியோக்கெலாம் நல்லா கொஞ்சம் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நம்ம அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் வைக்கிறது இந்த எஸ்எஸ்சியில் நல்லது தான். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய ஃபோக்கஸ் வந்து கிடையாது. எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மேலே தான் ஃபோக்கஸ் நிறைய பேருக்கு இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மேலே வந்து ஃபோக்கஸ் நிறைய பேருக்கு கிடையாது. அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. அந்த காரணம் நான் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சொல்லுங்கள், நீங்கள் இப்போ இன்னும் இந்த ஓட்டிங் பண்ணலைன்னா எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் அந்த ஓட்டிங் வந்து போய் நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க. கம்யூனிட்டி டேப்பில் மேக்ஸிமம் ஓட்டிங் வந்து போடலாம் அப்படின்றதுக்கு வந்தால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன். இல்லைனா இதோடய இந்த வீடியோ ஓடி நிறுத்திக்க வேண்டியது தான் டோட்டல் எஸ்எஸ்சியை. ஸோ நீங்கள் இன்னும் ஓட் பண்ணலைன்னா மறக்காமல் போய் அந்த ஓட்டிங்கில் போய் ஓட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா வேணும்னு போடுங்க, வேணான்னு தோணுச்சுன்னா வேணான்னு போடுங்க. ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க போய் வந்து ஓட் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கான ஓட்டிங் செக்ஷன் கிடையாது. அது வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கான ஓட்டிங் செக்ஷன் தான். ஸோ நன்றி, வணக்கம்.